சரியான லேசி சப்ஜெக்ட் இது. இப்போ வெளியூருக்கு போக வேணாமாம், ஹராமாம். இது ஒரே அடியில் எங்களுக்கு அறிவொண்டு வந்துருச்சு, ஹராமாம் வந்துருச்சு. இப்போ என்ன நடந்துருச்சு, இப்படி நாங்கள் இவங்களுக்கு ஒரே அடியில் ஹராமடு சொல்யூஷனை கொடுக்காம எங்களுக்கு எலிமெண்டேஷன் என்னென்னா, ஒரு ஊரொன்றில் நிற்கக்கூடிய முக்கியஸ்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உலமாமாக்களும் சேர்த்துட்டு எங்களுக்கு எலிமெண்டேஷன் என்றால் ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் ஒன்று உண்டாக்கிய. நாங்கள் சொல்லுமே ஒரு 5 லட்சம், ஒரு 10 லட்சம், எவ்வளோ சின்ன ஒரு ஃபண்ட் ஒன்று உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு இதை ஃபண்டில் நாங்கள் 10 ஃபேமிலியை தேடிய 10 ஃபேமிலியை தேடிட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லிய நாங்கள் கொழும்புல எங்களுக்கு எடுக்க எலுமினத்தையும் லெதர் பேக் செய்கிறதுக்கு இல்லாட்டி லெதர் ஷூ செய்கிறதுக்கு சாமான் எடுக்கலும். 1 லட்சத்துக்கு நாங்கள் சாமானை கொண்டு வரோம், லெதர் சாமான் கொண்டு வரோம். கொண்டு லெதர் சாமானை 10 உடுக்கும் குடிக்க அவங்களுக்கு ஒரு பீஸுக்கு இன்னவ்வளவு தான் என்று சொன்னோடனே அவங்க 10 பீஸ் தந்துட்டா 10 பீஸுக்கு கணக்கு குடிக்க. இப்படி நாங்கள் ஒரு டீம் ஒன்று செட் பண்ணிய 10 பேருக்கு ஒரு 2-3 பேருக்கு இங்கே டீம் ஒன்று நிற்கணும். கொழும்புக்கு போகணும், ஒருத்தர் பேர் சாமானை கொண்டு வரதுக்கு, இன்னொருத்தர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிய விஷயம், அதுக்கு பிறகு இன்னொருத்தர் மார்க்கெட்டுக்கு போய்த்து போடிய விஷயம். இது மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று எங்களுக்கு செய்யறது கேளும். இது சிஸ்டமை எங்களுக்கு சல்லிரிக்கு ஒரு ஹாஜியார் உண்டு, அவருக்கு பிஸ்னஸ் உண்டாக செய்யவும் மேலும், இல்லாட்டி ஒரு ஃபண்ட் உண்டாக செய்யவும் மேலும் செஞ்சுட்டு வார ப்ராஃபிட்டை அவங்க டிசைட் பண்ணலுமே எடுத்து செய்யுது. அப்போ நான் சொல்ல வந்தது, இது எங்கள்கிட்ட ஊரில் ஆட்கள் முன்னுக்கு வரணும், வந்துட்டு நாங்கள் 10 பேரை தேடணும், எந்தெந்த ஃபேமிலிக்கும் கொடுக்கியது இந்த ஜொப்பு, எந்த ஃபேமிலி கொடுத்துட்டு நாங்கள் செய்யணும் என்று சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஊருக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து நாங்கள் செய்யணும். இதை செஞ்சு என்றால் இன்னும் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்க, வெளியூருக்கு போகிறது ஹராம் என்று சொல்லிட்டு நீ ப்ராஸ்டியூட் ஆகிட்டு சொல்லியல்ல. இன்றைக்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க எனக்கு நடக்கியது. 6 மணிக்கு மிச்சம் பேர் பேக்கை தூக்கிக்கொண்டு நிச்சு, அபாயா போட்டுக்கொண்டு ஃபர்தா எல்லாம் போட்டுக்கொண்டு பேக்கை தூக்கிக்கொண்டு நிச்சு, பஸ் ஹோல்ட்டில் நிச்சு, எல்லா இடத்துலையும் நிச்சு. அப்போ இதை சொல்யூஷனும் நாங்கள் குடிக்கிறது எங்களோட சொசைட்டிக்கு. எங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு செய்யறதுக்கு எலிமெண்டேஷன்டா ஒரு டீம் ஒன்று செட் பண்ணியே. நாங்கள் ஷூக்கு செட் பண்ணலும், உடுப்பு தைக்கிறதுக்கு செட் பண்ணலும், ஓர்னமெண்ட்டாக செய்கிறதுக்கு எங்களுக்கு செய்யலும், கொழும்புல வேண்டி மட்டும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதில் செய்யணும், பெல்ட்ஸில் செய்யலும், பேக்ஸில் செய்யலும், எல்லா ஜாதியும் நாங்கள் செய்கிறோம். சின்ன விஷயங்கள், சின்ன யூனிட். ஊரில் 5 பேரை தேடி 5 பேருக்கு ஒரு சின்ன யூனிட் ஒன்று நாங்கள் தேடி ஒருத்தர் பொறுப்பெடுக்கிய எடுத்து செய்கிற. இதை செய்ய இயலாமே அல்ல. இதுதான் நாங்கள் கொடுக்க வேண்டிய சொல்யூஷன், ஹராம் வேண்டிய சொல்யூஷன் அல்ல. பாருங்க, 1978 எங்களுக்கு டிவி வந்த நேரத்தில் எங்கள்கிட்ட உள்ள மாமாக்கள் ஏகோபித்த ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து என்னத்தென்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் அனலைஸ் பண்ணிட்டு அல்லாவும் ரசூலுக்கும் பயந்துட்டு உலகலாபம் ஒன்றுமே இல்லாமல் அவங்க டிசிஷன் ஒன்று எடுத்த டிவி ஷைத்தான் பெட்டி, டிவி ஹராம், டிவியால் ஒரு வாங்குவோம். அதோட அன்றைக்கு நிற்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சியல் ஆட்கள், இன்ஃப்ளூயன்சியல் என்று ஏதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு டிவி சேனல் ஒன்று எடுக்கிறதுக்கு பார்க்கல. ஏன்னு சொன்னால் பயம் எடுத்துட்டா அவங்க பள்ளியால் ஒதுக்கும் என்று பயம் எடுக்கல. எங்கள்கிட்ட ஆர்டிஸ்டுகள் மொய்தீன் பேக்குகளுக்கு வேண்டி மட்டும் 1000 பேய்த்திருச்சு, லைஃப் த்ரெட்னிங் 1000, நீங்கள் ஓரமாகுங்க. சசி விஜேந்திரக்கும் அப்படி பேய்த்திருச்சு. அப்போ இது மாதிரி எங்களோட ஆர்டிஸ்டுகள், எங்களோட ப்ரொடியூசர்ஸ் இல்லை, எங்களோட டிரெக்டர்ஸ் இல்லை, எங்களோட கேமராமேன் இல்லை, எங்களோட ஒத்துருமே இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கின. ஏன்னு சொன்னா இது பெரிய ஒரு ஹராம் உண்டு. கடைசியில் என்னத்தின் நடந்த இன்றைக்கு 20, 30, 40 வருஷத்துக்கு போகல, 30 வருஷத்துக்கு போகிறோம் எனக்கு நடந்துருச்சு. அன்றைக்கு அது ஃபத்துவா செஞ்சவங்க நிச்சயாலையோ, ஃபத்துவா கொடுத்தவங்கட அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, அவங்களோட பிள்ளைகளே, அவங்களோட சொசைட்டியில் அவங்களே இன்றைக்கு தாத்தா தங்கச்சிமார்கள், உம்மா வாப்பமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்து கொண்டு இந்தியன்காரண்ட பின்ன போத்த இந்தியன்காரண்ட பின்ன போத்த ஆட்டியத்தை பார்த்து கொண்டு ரசிச்சு கொண்டு அதே மாதிரி டான்ஸ் பண்ணியத்த பிள்ளைகளை பழக்கி கொண்டு அதே மாதிரி சிங் பண்ண பழகி கொண்டு அதே மாதிரி பேசிக்கொண்டு அதே மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போசிக்கொண்டு டெக்கரேட் பண்ணி கொண்டு ஹேர் ஸ்டைல் எடுத்துக்கொண்டு அதை சென்டிமெண்டல் நேரத்தில் சிரிச்சு கொண்டு அதை சென்டிமெண்டல் நேரத்தில் அழுது கொண்டு எங்கட சொசைட்டி நிச்சயம் இன்றைக்கு
அன்றைக்கு அவங்க எடுத்த டிசிஷன் பிழைன்னு நான் சொல்லியல்ல, அதை சொல்லிய அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு எங்கள்ட நிற்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் ஆகுது கொஞ்சம் பேய்த்துட்டு அவங்க கூட மஷூரா பண்ணிவிட்டு இது ஃப்யூச்சருக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஏன்னு சொன்னால் இது இப்போ நாங்கள் இன்றைக்கு செய்யலாடி, ஏன்னா டிவி வந்து சரியான பவர்ஃபுல் மீடியா உண்டு, அது சரியான பெரிய ஒரு ஷைத்தான் உண்டு. அது ஷைத்தான பவர் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணலாம். இதே மாதிரி எவ்வளோ ஷைத்தான் இன்றைக்கு பாருங்க, ஃபேஸ்புக், இன்றைக்கு டிவி, இன்றைக்கு ரேடியோ, இன்றைக்கு மொபைல்ஸ் எல்லாம் ஷைத்தான் வந்துருச்சு. இதுகளுக்கு நாங்கள் எங்களோட சொல்யூஷனை காணணும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஹராம் என்று சொல்லியது அது அவ்வளோ அழகில்லை, அதல்ல சிஸ்டம், அதல்லவே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இமேஜினரி வேர்ல்டில் நிற்கி அதை இமேஜினரி வேர்ல்டு உண்டாலையும் நிறுத்தியது இல்லாத ஒரு வேர்ல்டு ஒன்றை பற்றி நினச்சிக்கொண்டு, இல்லாத அமைப்பு ஒன்றை பற்றி நினச்சிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டு நிற்சி. அப்படி என்று இல்லாமல் நாங்கள் ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்கு வரணும், இந்த உலகத்துக்கு வரணும். உலகத்தில் இன்றைக்கு பாருங்க எத்தனை பிள்ளைகள் நாசமாட்டு கொண்டு நிச்சயம் டிவியை பார்த்து எங்களோட சொசைட்டியை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு நிச்சயம் நாசத்துக்கு. எங்கடவங்க தொடர்ந்து நாசத்துக்கு பேத்து கொண்டுச்சு. எங்கடவங்க ஒரு சேனல் ஒன்று எடுத்துட்டு இஸ்லாத்து எப்படின்னு இதால் நாங்கள் தவ்வா குடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசைட் பண்ணி கொண்டு இருந்திருந்தால் அன்றைக்கு மாஷா அல்லான்னு சொல்லி எவ்வளோ மாற்றம் மட்டும் கிடைச்சிருச்சோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று இல்லை, இன்றைக்கு ஒரு டிவி சேனல் ஒன்று இல்லை, இன்றைக்கு ரேடியோ சேனலும் வரக்குறையாக கொஞ்சம் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் என்னத்தையும் நடந்துருச்சு, சொசைட்டியை அப்யூஸ் பண்ணி கொண்டுச்சு. முஸ்லீம் சொசைட்டியை சிங்கள பேப்பர் ஒன்று எடுத்து பாருங்கோ, அடுத்தவங்கள சுவாச போயிட்டு 2-3 தாள் போகிற வேறு வேதத்துகளில் எங்களுக்கு ஒரு சின்ன குளமுண்டாவது இல்லை. நாங்கள் என்னத்தையும் நடந்து கொண்டிருச்சு. நாங்கள் கண்ணை பொத்தி கொண்டு ஒரு யுத்தம் நடக்கிய நேரத்தில், பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் நடக்கிய நேரத்தில் பள்ளியில் நின்று கொண்டு திக்கர் தொழியது உடல் ஒத்திருக்கும். யுத்தமும் நடக்கிறது அங்கே காணும். இந்திய பெரிய யுத்தமும் நடக்க இஸ்லாத்துக்கு எதிரான பிரெயின் வாஷ் ஓரண்டு மாஸ் மீடியாவில் பெரிய ஒரு ஓரண்டு நடந்து கொண்டுருச்சு. நாங்கள் என்னத்தையும் செய்யணும், ஒரு டீம் ஒன்று செட் பண்ணிவிட்டு ஒரு ஊரில் ஒரு டீம் ஒன்று செட் பண்ணிவிட்டு எளியதுக்கு எளியவங்களை எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க, பேப்பருக்கு 10 பேர் ஒத்தட்ட பேரில் எழுதுங்க, தொடர்ந்து ஆர்டிக்கல் நீங்கள் அனுப்பி கொண்டு இல்லைங்க, உங்களோட பேரை நீங்கள் இதாக்கும். கொஞ்சம் நாள் பேர் 10 பேருக்கு 10 பேர் பேரை போடலும். ஆனால் நாங்கள் இப்படி டீம் கொஞ்சம் மாஸ் மீடியா எங்களுக்கு டொமினேட் பண்ணியதுக்கு செஞ்சு கொள்ள எல்லாமே அல்ல. எங்கள்கிட்ட பிள்ளைகளை நாங்கள் டைவெர்ட் பண்ணிய அவங்களோட திங்கிங் உலகத்தில் டிவியை பார்த்து கொண்டு நிச்சய பிள்ளைகளை உலகத்தில் இது நாங்கள் இஸ்லாத்தை பற்றி படித்தது கூடிய, இஸ்லாத்தை ஏதாவது எழுதியது கூடிய. அப்போ என்னது நடக்கியது, இது நல்ல சொசைட்டிக்கு. நான் ஒரு பிள்ளையோண்டு சொல்லியಲ್ಲ உங்களுக்கு, நீங்கள் எனக்கு ஃபத்வா தர வேணாம், நான் ஹராம் என்று ஜனாசா பள்ளியில் இதாக்க வேணும், கப்புள் செய்ய வேணும், ஃபேமிலியை ஓரமாகும், இதாக எப்படி ஃபத்வா தரேன்? அது ஃபத்வாக்கு நான் உண்மையாக பயம் இல்லை. நான் சொல்லியது அதல்ல சொல்யூஷன் ஒன்று இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸுக்கு நாங்கள் சொல்யூஷன் காணணும். இன்றைக்கு எங்களோட சொசைட்டியில் ஒருத்தருக்குமே இஸ்லாமிய சொல்யூஷன் இல்லாமல் நிச்சு. அவனுக்கு கொடுத்துருச்ச சொல்யூஷன் தான் நீங்கள் விமாஞ்சி மாற்றுக்குவாங்க, பள்ளிக்கு வாங்க, அவ்வளோ தக்குவிற்கு வாங்கன்னு சொல்யூஷன். வேறொன்றுமே கொடுத்தில்லை. நாங்கள் ப்ராக்டிக்கலி விளங்கணும் எந்த நிறுத்திய பிரச்சனைன்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணாமல் ஃபோர்ஸ் பண்ணி நிச்சு எங்களோட ஆட்கள் கொஞ்சம் எதனாலும் எங்களோட இஸ்லாமிக் ப்ரொபகண்டா சிஸ்டம் சரியான பவர்ஃபுல். ஜும்மாக்கு வரவே வேணும், பயான கேட்கவே வேணும், வேற எங்கேயும் இல்லை. அப்படி எங்கள்கிட்ட இஸ்லாத்தில் மட்டும்தானே வந்துருச்சு. அதையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இஸ்லாத்தில் ஓடி வச்சிருச்சு, வெளியே ஓடி வச்சிருச்சு எங்களவங்களை. இதுதான் நாங்கள் செஞ்சு கொண்டு நிச்சயது. இவ்வளோ வருஷ கணக்கில் நாங்கள் இஸ்லாத்தை பயான் கேட்டு நிச்சயம் நாங்கள் அப்படியே எங்களோட சொசைட்டியை இன்னும் இதாக்கி கொள்ள இல்லாமல் நிச்சயம் எங்களோட வர மறியல்களுக்கு வைத்து கொண்டு நிச்சு. அடுத்த சொசைட்டியை நாங்கள் எப்போன்னு பாக்கியது எனக்கு விளங்கிஇல்லை. நாங்கள் மட்டும் இது இப்படியே செஞ்சு எல்லாத்தையும் விரட்டி பயமுடிச்சு எங்களோட கலாசை காட்டி நிச்சோம். இன்றைக்கு பாருங்கோ ஒரு இதொண்டு இருந்துச்சு என்னத்தினால் உங்களுக்கு தெரியுமா, அது என்னத்தையோ ஒரு சின்னொரு அளவு கடுகளவாவது ஏதாவது ஒன்று இருந்துச்சு என்றால் சொர்க்கத்துக்கு போகல, அது ஏதோ வேண்டு உங்களுக்கு தெரியும். அது இல்லையோ எங்களோட பேசியவங்க ஒருத்தருக்கும் இல்லையோ, அது இல்லாம தானே இவங்க இப்படி பேசியது பயமுறுத்தி 100க்கு 100 பெர்ஃபெக்ட் மாதிரி காய்ச்சி பண்ணிச்சு. அது இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் கிளீன், எல்லாம் பெர்ஃபெக்டாக ஆட்கள். அப்படியோ
கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விளங்கணும், எங்கள்கிட்ட சொசைட்டி எங்கேயோ பெய்த்திருச்சு. இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சொல்யூஷன் காணின்னு சொன்னா எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். த வே ஆஃப் திங்கிங் நாங்கள் மாற்றணும். நாங்கள் எப்படியும் திங்க் பண்ணி நாங்கள் இஸ்லாத்தை போதிச்ச மாதிரி எப்படின்னு இதை நாங்கள் மாற்றணும். இப்போ நான் எதனாலும் எனக்கு இஸ்லாம் தெரியா, இஸ்லாத்துக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. நான் இஸ்லாம் சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கவும் இல்லை. ஓ லெவலில் எனக்கு எஃப்ண்டாலும் இல்லை இஸ்லாத்தில். அப்போ நான் இது இஸ்லாத்தை பற்றி காய்ச்சி ஜோக் கொண்டு ஹதீஸ்கள் குர்ஆனில் காய்ச்சி ஜோக் கொண்டு அப்படி காய்ச்சதுக்கு எனக்கு கேள்வி எனக்கு தெரியும். சரி, நான் செல்ல வந்தது என்னத்துண்டா, அடி உங்களோட பயானில் கேட்டு நின்று நானும் ஜோசாண்டு. இதனாலும் உங்களோட பயானை கேட்டுக்கொண்டு நின்று நானும் ஜோசாண்டு. ஜும்மாக்கு போகிற பெய்த்துட்டு பயானை கேட்டுட்டு நல்லா ஜோசாண்டுட்டு வார. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல்டவுன் ஆனோடனே அடுத்த கிழமை ஜும்மா போய்த்தோடனே மறு பயணம் வைனாக்கி விடிய. நாங்கள் வைநாண்டு நிச்சயண்டக்கு சொசைட்டியில் போய் எல்லாரும் கூட அடிச்சு கொள்ளிய. ஏண்டா 10 பேர் அடுத்தவண்ட 10 பேரும் எங்கிட்ட 10 பேர் எடுத்தால் நாங்கள் தான் கணங்காங்க. நாங்கள் சரியான ஈகோவில் நிச்சயவனுகள். எங்கிட்ட சொசைட்டி எங்கிட்ட இதாக்கி அப்படித்தான் நாங்கள் மட்டும். இதனாலும் இஸ்லாத்தில் பழக்கியது இமாம் ஒன்று கீழே தொழியத்துக்கு. ஆனால் இன்றைக்கு எங்கிட்ட முஸ்லீமுங்க எல்லாரும் எடுத்து பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் இமாமார்கள், அவங்க எல்லாரும் லீடர்ஸ். இன்னும் ஒத்தனை சொல்லியது கேட்கல, அவங்க எல்லாரும் லீடர்ஸ். ஒத்தரும் இல்லை, எல்லாரும் லீடர்ஸ் எங்களோட சொசைட்டியில். இது எங்களோட டிவிகளை பார்த்து கொண்டுச்சு எங்களோட சகோதரர்கள் ஹீரோயினையும் பார்த்து அவங்க நினைச்சியது அவங்க அந்த லைஃப் அவங்களோட மேலுக்கு எடுத்துக்கொள்ளிய. இப்போ ஹீரோயின் உலகத்தில் அவங்க 2 பேரும் மட்டும்தான் நிச்சயது, வேற ஒத்தருமே இல்லை. அவங்க 2 பேரும் மட்டும்தான் ஆட்கள். அடுத்தவனால் அடிபட்டு சாய, அடுத்தவனாலும் இதாய, அது கணக்கு இல்லை. இவனுக்கு கொஞ்சம் காலில் கையில் புண்ணுண்டானோடனே அதை நல்லா காட்டி கொண்டு நிச்சு. அது எல்லாரும் ஒரி பண்ணி அவரோட கை காலை அங்கே 20-30 பேர் செத்து புழுந்துருச்சு, கணக்கு இல்லை. இதுதான் இவனோட கதை. அது மாதிரி இன்றைக்கு நடந்துருச்சு. எல்லாம் எங்களை பற்றி மட்டும்தான். நாங்கள் தான் ஆட்கள். எங்களோட சொசைட்டிக்கு வந்துருச்சு பிரச்சனை. நாங்கள் தானே ஆட்கள், நாங்கள் ஹீரோயின். எங்களுக்கு பார்க்க ஆட்கள் இல்லை. அடுத்தவங்க எல்லாரும் ஜுஜுபி, அடுத்தவங்க எல்லாரும் கணக்கு இல்லை. நாங்கள் தான் ஹீரோ. இந்த லெவலுக்கு எங்கள்ட மைண்டை மாற்றி கொண்டிருக்குது. தாரை மைண்டை மாற்றியது வேற ஒருத்தரும் அல்ல. இப்ளீஸ் அங்கட குரூப்ஸ்கள், மனுஷன் எனிமிதாரே. இது யஹூதியோ, இது நசரானியோ, இது அடுத்த வீட்டில் நிச்சயவனோ, இது பள்ளத்து வீட்டில் நிச்சயவனோ, விஷ வீட்டில் அதை புதுசாக வாகனம் எடுத்தவனோ அவனுகள் அல்ல. மனுஷன் ஒரிஜினல் எனிமி இப்ளீஸ் தான் சொல்லியது. அவன் நின்றது எப்படியே மலக்குகளோட டீச்சராகவும் ஜின்னுகளோட லீடராகவும் மனுஷன்டையும் லீடராக நின்ற, ஆலிமுல் உருவாடையும் டீச்சராக நின்ற, மனுஷர்களோட ஆத்மீய உலகத்திலையும் லீடராக நின்ற, டீச்சராக நின்ற. இப்படி நின்றவர் தான் கடைசியில் இனத்தில் நடக்கிய மனுஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷனை படைச்சிட்டு சொல்ற இது சிறந்த படைப்பு, சிறந்த படைப்பு, எல்லாத்துக்கும் பார்க்க சிறந்த படைப்பு இது. அப்ப இப்ளீஸ் சேலஞ்ச் பண்ணிய, நான் இவனை வழி கேட்டு அனுப்புறேன். அவனை பெனிட்ரேட் பண்ணி அடுத்த போதுக்கு போய்த்து பார்க்க இவன் ஒன்றும் இல்லை, இவன் சாஃப்ட், சரியான சாஃப்டால், இவன் இங்கே சிறந்த படைப்பாக என்று சொல்லிட்டு யாரெல்லாம் இவன் சிறந்த படைப்பாக வழி இல்லை. நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங் நினைச்சு, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு கொண்டு நிச்சு, மலக்குகளுக்கே டீச் பண்ணி ஆள் இவர் சொல்லி கொண்டு நிச்சு. அப்படி சொன்ன உடனே இல்லை அல்லாஹ் சொல்ல, இல்லை இவனை என்ன சிறந்த படைப்பு அல்லாஹ் சரி, அல்லாஹ்க்கு தெரியாம எல்லாத்துக்கும் பார்க்க இப்ளீஸையும் படைச்சவன் அல்லாஹ். அப்போ இன்றைக்கு இனத்தில் நடந்துருச்சு. அல்லாஹ் இப்ளீஸ் கேட்குறான், அல்லாஹ் நான் இவனை வழி கேட்டுக்கு அனுப்புகிறேன், அதுக்கு வரம் கேட்குறேன். எங்களுக்கு கேந்தி நேரத்திலையும் எங்களுக்கு ஜெலசுகள் வந்த நேரத்திலையும் எங்களோட மைண்டுக்குள்ளேக்கு பூந்துட்டு another டிமென்ஷன் உண்டல்ல, டிஃப்ரெண்ட் டிமென்ஷன் உண்டல்ல, எங்களோட மைண்டுக்குள்ள எங்களுக்கு காணாத டிமென்ஷன் உண்டல்ல, எங்களோட மைண்டுக்குள்ளேக்கு வந்துட்டு எங்களோட மைண்டில் குழப்பத்தை உண்டாக்கியதுக்கு அல்லாஹ் பண்ணி பெர்மிஷனை கொடுத்துட்டு, ரத்தத்தில் மிக்ஸ் ஆகியதுக்கு பெர்மிஷனை கொடுத்துட்டு. அப்போ இன்றைக்கு நடந்துருச்சு சொசைட்டியில் இதுதான் நடந்துருச்சு. முதலாவதுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட கமாண்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணியதுக்கு இப்ளீஸ் இதாக்கி கொண்டார். கொஞ்ச நாள் போய்த்துக்கு பிறகு
ஹபீல் கபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட புள்ளைகளான ஹபீல் கபீல் 2 பேரில் ஒத்தர அடுத்தவர் கொலை செய்ய அளவுக்கு மனுஷன்ட ஹியூமனிட்டியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிய அளவுக்கு அல்லாவை சேலஞ்ச் பண்ணின இப்லீஸ். அடுத்த மனுஷன் ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸை நாசமாக்கிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டு இப்லீஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், அவனுக்கு அவ்வளோ அறிவிருச்சு. இப்போ அவன் தான் எங்கட எனிமி. இன்றைக்கு எங்கட நிற்கக்கூடிய பயான் பண்ணக்கூடிய இல்லாட்டி சொசைட்டியில் நிற்கக்கூடிய மறியலில் நிற்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து கொண்டு நிற்கியது இப்லீஸ் தான். அவன் எங்களை வழிகேட்டுக்கு அனுப்பி கொண்டே நிற்கி, நாங்களும் மொஷக்க பாஞ்சு ஃபத்துவா கொடுத்து வழிகேட்டில் போயிட்டு கொண்டு நிற்கி ஜொல்லி பண்ணி கொண்டு. இந்த ஷைத்தான் இந்த தஜ்ஜால் வாரம் ஜத்தாலண்டி இப்லீஸ் சிம்பிள் வாரம் ஒரு சொர்க்கம் ஒன்று காட்டியம், ஒரு கையில் நரகம் ஒன்று காட்டியம். எங்கட ஒன்று நினைச்சோன்னே சொர்க்கத்தின் நரகத்தையும் காட்டணுன்னே நான் வாய்ப்பாடம் பண்ணி கொண்டுச்சு. சொர்க்கத்தை காட்டினா நான் அது நரகம் என்று சொல்லிய, நரகத்தை காட்டினா நான் அது சொர்க்கம் என்று சொல்லிய என்று எங்கட வாய்ப்பாடம் ஆகி கொண்டுச்சு. ஆனால் எங்களுக்கு விலங்கியல் இன்றைக்கு அது வந்துருச்சு என்று டிவியில் இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறை நரகம் என்று காட்டி கொண்டு நிச்சு. சொர்க்கத்தை அவங்களோட உடுப்பு, அவங்களோட பேச்சு, அவங்களோட பாட்டு எல்லாத்தையும் சொர்க்கம் என்று காட்டி கொண்டுச்சு. எங்கடவங்க அதை பின்பற்றி கொண்டு நிச்சு, சொர்க்கம் உடுப்பு உடுத்து கொண்டு நிச்சு. எங்கடவங்க சொர்க்கத்தில் மாறி பேசி கொண்டு நிச்சு, சொர்க்கத்தில் மாறி கதைச்சு கொண்டு நிச்சு, அது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி கொண்டுச்சு. அவங்க சொர்க்கத்தை பின்பற்றி கொண்டு நிச்சு பிளீஸ்ட் சொர்க்கத்தை. ஆனால் அவங்களும் நினைச்சு கொண்டுச்சு என்னத்தின் எதுங்கோ நாங்கள் ஜட்ஜால் வந்தோடனே ஜட்ஜால் எழுதிரிச்சாமலையும் காஃபி 2 அதை பார்த்தோன்னே நாங்கள் டக்குன்னு குடிக்க கேம் நினைச்சு கொண்டுச்சு. இது மாதிரி பிள்ளையான வேர்ஷன் ஒன்று எங்களுக்கு வந்து கொண்டு இருச்சு. நாங்கள் விலங்கோணும் எங்களோட எனிமிதாரன், நாங்கள் தாரவங்களையும் ஃபைட் பண்ணணும், நாங்கள் எங்களோட சொசைட்டி எப்படியும் கைட் பண்ணணும். இதை வந்துட்டு நான் ஏண்ட மஷூராவுண்டு தான் இது எல்லா பள்ளியிலையும் ஒரு 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 டீம் ஒன்று நிற்கணும். அந்த டீம் வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆட்கள் சேர்ந்த ஒரு டீம் உண்டும், ஷரியால் ஆட்களும் சேர்ந்த ஒரு டீம், மௌலவிமார்களோட ஒரு டீம் உண்டு. அந்த மௌலவிமார்களோட டீமுக்குள்ளே ஜமீத்துல் உலமாலவங்க, அதுக்கப்புறம் ஜமாத் இஸ்லாம், இது இஸ்லாம் தப்லி எல்லாவங்களும் நிற்கணும். அதோட பிரின்சிபல் இந்த அரபிக் காலேஜுகள் நின்று அதுகளில் பிரின்சிபல் மார்கள், உஸ்தாத் மார்கள், அதோட அப்படி ஒரு ஷரியா கவுன்சிலோட நிற்கணும். ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஷரியா கவுன்சிலோடு நிற்கணும் பள்ளியில். அதோட எக்ஸிக்யூட்டிவ் ஆட்களும் கொஞ்சம் சேர்ந்து கொண்டு நிற்கணும். அதில் லோயர்ஸ் நிற்கலும் அவங்களோட பாட்டுக்கு அவங்க செஞ்சோணும். இன்றைக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இல்லையாலும் லோயர் அவருக்கு எத்தனையோ சொசைட்டிக்கு வேலை செய்யலும், அவங்கள ஓரமாக்கி வச்சிருச்சு. அவங்க தேவையில்லை, நாங்கள் செல்லிய மாதிரி தான் எல்லாரும் நிற்கணும் என்று கூட நிச்சு. அப்போ அப்படி எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் ஓரமாக்கிருச்சு. அவங்கள நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் அவங்கள என்ன செய்யணும், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோடு செய்யணும். அதில் வந்துட்டு உலமாம், அதில் வந்துட்டு டாக்டர்ஸ் மார்கள் நிற்கணும், லோயர்ஸ் மார்கள் நிற்கணும், பிஸ்னஸ்மேன் நிற்கணும், இந்த சொசைட்டி இருக்கக்கூடிய ஐகான்ஸ் ட்ரஸ்டி மார்கள் நிற்கணும், பொலிட்டீஷியன்ஸ் யூஎன்பி-காரன் நிற்கணும், ஸ்ரீலங்காக்காரன் எல்லாரும் நிற்கணும். அல்லாஹ் செய்யுது, இது ஒரு பார்ட்டிக்கு செய்கிறதல்ல. எல்லாரும் சேர்ந்துட்டு இவங்க என்னத்தையும் செய்கிறோரும் மஷூரா பண்ணணும், என்னத்தையும் செய்கிறது. எங்கள் ஊரில் என்னத்தையும் அடிச்சு பிரச்சனை ரைட். ஜாப்ஸ் இல்லை பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு செய்யலும். சின்ன கமிட்டி உண்டாக்கிய ஒரு கமிட்டி ஒன்று உண்டாக்கிய ஒரு டீம் ஒன்று இதாக்கி சப்பாத்து ஊரில் சப்பாத்து இதாக்கிய ஒரு டீம் உண்டு. 10 ஃபேமிலியை இதாக்கிட்டு செய்யலும். இது நல்ல அதில் ஃபினான்சியல் எல்லாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணிச்சு, ஊரில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிச்சு. அவங்க மூலமாக இது ஃபினான்ஸ் எல்லாம் இந்த கிழமைக்கு ஒருக்கா பள்ளியில் போடிய மாதிரி சிஸ்டம் பண்ணலும். எல்லாருக்கும் காணியமாக இருக்குது, ஒழிச்சு கொள்ளியது கொண்டும் இல்லாத மாதிரி எங்களுக்கு செய்கிறதுக்கு இயலும். அப்போ என்னத்தின் அடிக்கி அவங்களோட நாலேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று இதாக்கிய அதில் சூப்பர்வைஸ் பண்ணியதுக்கு டீம் ஒன்று நிச்சு. ஷரியா கவுன்சிலும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் அவங்களோட மூலமாக தான் இது நடக்கணும். ஃபித்னா ஒன்றும் நடக்காத மாதிரிக்கு நாங்கள் பார்க்கணும், 100க்கு 100 ஃபித்னா நடக்காத மாதிரிக்கு நாங்கள் பார்க்கணும், எந்த கடையாலையும் எடுக்கணும். இது எல்லா இது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் தேவையான காஸ்ட் அனாலிசிஸை ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிவிட்டு இவ்வளோ காஸ்ட் ஒன்று போகிற ரைட், அதை சல்லியை நாங்கள் ஒதுக்கி முள்ள குடிக்க ஸ்டெப் பை கொடுத்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு அவங்க தானாக ரன் ஆகணும். அதில் ஆட்கள் கூட எங்களுக்கு 10 பேர் 11 பேர் ஆக்கலும், 11 பேர் 12 பேர் ஆக்கலும், கூட அதோட நாங்கள் சிஸ்டம் ஒன்றுக்கு செஞ்சு கொண்டு போகிறோம். இது மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் யூனிட் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி பாருங்கோ,
சிலோன்ல இப்போக்கி 2 வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஒன்று வந்து பேருவில் நலீம் ஹாஜியார் இக்ரா டெக்னிக்கல் காலேஜ் தொடங்கினேன். அதில் கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணி ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் மோட்டர் மெக்கானிக் செய்யலும், மோட்டர் வைண்டிங் செய்யலும், எலக்ட்ரானிக் செய்யலும், ரெஃப்ரிஜரேஷன் செய்யலும், இது மாதிரி கோர்சஸ் செய்கிறார். இன்றைக்கு இது சர்டிஃபிகேட் வந்துட்டு மிடில் ஈஸ்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ரெக்கக்னைஸ். அதை டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்களுக்கு நேரே ஜாப்ஸ் கிடைக்கும். 1 லட்சம் 1.5 லட்சம் நல்ல சம்பளம் அவங்களுக்கு கொடுத்துக்கொண்டு நிற்கி. இதை பிள்ளைகளுக்கு இதை கோர்ஸால். அதில் 2வது இது தெல் தொட்டையில் தொடங்கிருச்சு. தெல் தொட்டையில் ஆட்கள் இல்லை, யூனிட்ஸுகளை தொடங்கி கொள்ள இல்லாமல் ஆட்கள் இல்லைன்னு தான் எனக்கு கேள்விப்பட்டது. ஏன்னா தெல் தொட்டை கலஹால கொஞ்சம் தூரம் போய்த்துட்டு தெல் தொட்டைக்கு கண்டியில் இவங்க வச்சு வந்து படியலை போல். அதால் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் இல்லை போல். இப்போ இது மாதிரி யூனிட்ஸுகள் எங்களுக்கு தொடங்கியதுக்கேலும் முஸ்லீம் ஊர்களில் ஏன்னு சொன்னா இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் ஊர்கள் இருக்காலே எங்களோட ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இருந்துச்சு, மகாமதி மினிஸ்டர் பெரிய மினிஸ்டர் எல்லாம் நிச்சு இதெல்லாம் நிச்சாலே இது மாதிரி இந்த ப்ரொவின்ஸில் எங்களுக்கு தொடங்க இயலும். அவங்களுக்கு செய்யறதுக்கு இயலாதொன்று இல்லைன்னு நான் நினச்சியது. அப்போ அவங்கள பாவிச்சுட்டு நாங்கள் இப்படி ஒன்று செஞ்சு கொண்டா இன்றைக்கு இருச்சு என்டிடி விதாதா இது மாதிரி கிட்டத்தட்ட 37 கவர்மெண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருச்சு. ஆனால் எங்கடவங்க ஒருத்தரும் இல்லைன்னு அதுகளில் எங்கடவங்க அதில் போகல, அதுகளுக்கு மஷூராம் இல்லைன்னு எங்களவங்களுக்கு படிக்க வேணாமண்டி சொல்லி ஒரு நேரத்துக்கு பயான் கொண்டு வார எங்கடவங்களுக்கு எத்தனையோ பயான் வந்து கொண்டு தானே இருச்சு எங்களுக்கு. அப்போ இஸ்லாத்தில் முதலாவது வேர்டே இக்ராவு, படியண்டிய வேர்டு தான் வந்தது முதலாவதுக்கு. அப்போ நாங்கள் இனி அது எல்லாத்தையும் விட்டு போட்டு இனி எங்களுக்கு இஸ்லாம் அதுக்கு பார்க்க தெரியுமா, நாங்கள் இனி அப்படி கழிச்சு கொண்டு நிச்சு. அப்போ வேலை வந்து என்னத்தினால் இது மாதிரி எங்களுக்கு செய்கிறதுக்கு எலிமெண்டேஷன் என்றால் இது மாதிரி ப்ரொவின்சஸ்களில் முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு செய்கிறதுக்கு எலிமெண்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் முஸ்லீம்களுக்கு இதை சர்டிஃபிகேட் அடிச்சவங்களுக்கு ஜாப் சிரிச்சு வேண்டிய மட்டும் எங்களோட மௌலவிமார்கள் நிச்சு அவங்களுக்கு எங்களுக்கு ஏலும் அரபிக் டிரான்ஸ்லேஷனை கம்ப்யூட்டரை படிப்புட்டிய, அரபிக் டிரான்ஸ்லேஷனை படிப்புட்டிய இங்கிலீஷில் இருந்தோ ஏதாவது அரபிக் டிரான்ஸ்லேஷனை செஞ்சு கொள்ளையிலும் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலும் வேண்டிய மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஆன்லைனில் இன்டர்நெட்லேயும் செய்யலும், இல்லாட்டி சவுதிக்கு போய்ட்டும் செய்யணும். சவுதி ஆஃபீஸுகளில் அரபு தெரியுமெண்டா அவங்களுக்கு ஜாப் சிரிச்சு வேண்டிய மட்டும் எங்கடவங்க இன்றைக்கு பிச்சை வேங்கி கொண்டு நிச்சய லெவலுக்கு வர தேவையில்லை. அவங்கள நாங்கள் அழித்தவருவா பேதாவது பா அப்படி இல்லாட்டி அதை ஒரு நொக்கத்து மேலே 2 நொக்கத்து கீழே சொல்லி பிள்ளைகளுக்கு படிப்பூட்டி நிற்கிறது மாஷால்லா நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு எலிமெண்டேஷன் என்னென்னா அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல் இஸ்லாம் தெரிஞ்சவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்களை வச்சு எலிமெண்டேஷன்டா அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் ஒன்றையும் படிப்புட்டியா, டைப்பிங்கை படிப்புட்டியா, டிரான்ஸ்லேஷனை படிப்புட்டியா, அப்படி கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சு கொள்ள எலிமெண்டா அவங்க இஸ்லாத்தை அழகான முறையில் செல்லும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னொருத்தர் கையேந்து தேவையில்லை. அவங்க நல்ல டீசெண்டாக நின்று கொண்டுட்டு இஸ்லாத்தை ப்ராக்டிக்கலாக காட்டி கொண்டு நிற்கும். அதால் நாங்கள் அவங்களுக்கு ஒரு அமைப்போடு செய்யணும். அப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து ஊரில் ஜாப்ஸ் இல்லாத பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணணும். முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. எங்களோட கன்சல்டினை பாருங்க, எங்களோட பிஸ்னஸ் எத்தனையோ பேர் முஸ்லீமாக பிஸ்னஸ் செய்கிற, ஆனால் எங்களோட பிஸ்னஸுக்கு நாங்கள் போய்த்து பார்த்துட்டுச்சுன்னா வேறொத்தரும் வாரத்துக்கு அளவு அது பசந்து இல்லை. ஊத்தியாயிருச்சும் கொசு மொச்சி கொண்டு நிற்கும். அதில் கிளாஸ் ஒன்று கடை ஒரு ஹோட்டல் ஒன்று போய்துன்னா கிளாஸ் ஒன்று பிடிச்சது கேளா கொசு எத்தனை நேரம் பாட்டு பாடி நிற்கும். அப்போ எங்களுக்கு எங்களை நல்ல பிஸ்னஸ் மனுஷனுச்சு இஸ்லாம் முஸ்லீம் பிஸ்னஸுக்கே தான் சிலவனுக்கு வந்தது. அப்போ பிஸ்னஸ் சரியாக போயில இல்லையா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட பிஸ்னஸ் கன்சல்டிங் டீம் ஒன்று நின்றுட்டு ஒத்தொத்தருக்கு போய்த்துட்டு சின்ன அட்வைஸ், நீங்கள் இங்கே ஒரு போர்டு ஒன்று அணிங்கோ, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைல்ஸை பிடிங்கோ, இங்கே டேபிள் கொஞ்சம் எடுத்து போடுங்கோ, 2-3 மாதத்துக்கு ஒருக்கா மறுபயணம் வந்து பார்க்க என்னத்தை நடந்துருச்சு மாஷா அல்லா, இன்னும் இப்படி ஒன்று செய்யுங்கோ, சின்ன அட்வைஸ் ஒன்று பிடிக்க பிஸ்னஸ்க்கு அல்லாக்காக நாங்கள் செய்கிறது. இதில் நாங்கள் பெரிய மனுஷனாக செய்யல, இது வந்து எங்களுக்கு அதை கடுகால கேஸ் ஒன்று வராலையும் பெரிய மனுஷனாக போய்த்தண்டா. அப்போ நாங்கள் என்னத்தையும் செய்கிறது, நாங்கள் அல்லாக்காக செய்கிறது, அல்லாக்காக நாங்கள் ஏழுமான மட்டும் நாங்கள் செய்கிறது, சொசைட்டிக்கு செய்கிறது. அப்போ இது மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரிஞ்ச வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் உண்டு பாருங்க, ரிசர்ச் லைப்ரரி உண்டு, கம்யூனிட்டி சென்டர் உண்டு, ரிசர்ச் பண்ணியதுக்கு ஒரு லைப்ரரி உண்டு. எங்களோட பிள்ளைகளுக்கு படித்ததுக்கு இதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எங்களோட படித்த பிள்ளைகளுக்கு எப்படியும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிய எங்களோட இன்றைக்கு பெரிய முஸ்லீம் ஸ்கூல்கள் இருந்துச்சு. அதை முஸ்லீம் ஸ்கூல்களால் இஸ்லாத்துக்கு ஒரு ஏ உண்டு எடுக்கிறதுக்கு வருஷ கணக்கில் எல்லா பேர்த்துக்கும் இருந்துச்சு.
ஆனால் சிங்கள ஸ்கூலுகளில் ஒரு வருஷத்துக்கு 5-6 ஏ வார எங்கடவங்களுக்கு ஒரு ஏ ஒன்று எடுத்துக்கொள்ளியதுக்கு கஷ்டமாயிருச்சு. ஏண்டா இஸ்லாம் இருக்கணுமல்லைனா அங்கே இஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் இஸ்லாம் இருந்துட்டா இது பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. இஸ்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் இஸ்லாம் அல்ல, இப்லீஸ் தான் நிச்சயது. இப்லீஸ் வந்து கொண்டு டான்ஸ் பண்ணி கொண்டு நிச்சு, ஒஷக்க பாஞ்சு டான்ஸ் பண்ணி கொண்டு நிச்சு. அது இரிச்ச கொள்ள எங்களுக்கு ஏ ஒன்று எடுக்க கஷ்டம் தான், என்னத்தை செய்வேன். அப்போ நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் நினைத்துட்டா எங்களுக்கு வேற சிரமதானம் பாருங்க. எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் சிரமதானம் உண்டு. எவ்வளோ சிரமதானம் செய்யலுமே. நாங்கள் அல்லாஹ்க்காக சதகத்துல் ஜாரியா என்று சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரோட்டில் அடிச்சு ஒரு காணொண்டு சுத்தமாக்கி எல்லாரும் சிரமதானே உண்டு ஊரில் நிற்கக்கூடிய எல்லாரும் உண்டு சேர்த்துட்டு நாங்கள் இன்னதை காணம் இன்றைக்கு சுத்தமாக்கி இதை ரோட்டை சுத்தமாக்கி குடிக்க, இதை கிணத்தை சுத்தமாக்கி குடிக்க, இல்லாட்டி கிணறொண்டை செஞ்சு குடிக்க. அப்படி இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துட்டு எங்கள்கிட்ட காமன் பிளேஸ் உண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துட்டு ஒரு வார்டு ஒன்று எடுத்துட்டு இந்த வார்டுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு குடிக்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்த்துட்டு போஸ்ட் ஆஃபீஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி குடிக்க. போலீஸுக்கு போய்த்துட்டு எல்லாம் எங்கள்கிட்ட சொசைட்டியில் தேவையானது. டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஏதாவது ஒன்று போய்த்துட்டு நாங்கள் செய்கிறோம். கிரவுண்டுக்கு போய்த்துட்டு கிரவுண்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி குடிக்க. இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா. நாங்கள் இதில் விட்டு போட்டேன், இதை நாங்கள் விட்டு போட்டேன். நாங்கள் இன்றைக்கு என்னத்தின் நாங்கள் இன்றைக்கு 5 நேரம் தொழுது கொண்டு தாடியை வச்சுக்கொண்டு ஜுப்பா வச்சுக்கொண்டு தொப்பியை போட்டுக்கொண்டு க்ளீனாக மேலில் ஊற்றப்படாமல் நாங்கள் நின்று நாங்கள் சொர்க்கம் போகிறேன். அடுத்தவங்க இடத்த நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம், நாங்கள் க்ளீனாக நிற்கணும். இதை கையில் காலில் மேலில் ஊற்ற பூச்சிக்கொள்ளியது எங்களுக்கு சரி வரல. இந்திய லெவலில் நாங்கள் நிச்சயம். அப்போ இது மாதிரி சதகத்து ஜாரியால் ஊரால் செஞ்சுன்னா முஸ்லீம் இண்டிய பேரால் நாங்கள் செஞ்சுன்னு சொன்னால் அது வந்து அடுத்தவங்களுக்கு பெரிய ஒரு தௌவத்துண்டாக மாறும். இஸ்லாமிய இது வந்து அதனால முஸ்லீமுங்க செஞ்சுட்டு வந்தவங்க, அதனால முஸ்லீமுங்க இதுகளை தான் செஞ்சது. ஊர்களில் கிணறுகளை எடுத்துக்கிட்டு அதால தானே எங்களோட முஸ்லீமுக்கு நல்ல பேரொன்று வந்தது. 1400 வருஷமாக நாங்கள் அழகான பேரொன்று நின்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் ஒஷக்கால வந்து விழுந்துட்டு எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வந்துட்டு நேற்று மூணாயிரத்து மட்டும்தான் எங்களுக்கு அப்செட் ஆனதுன்னு நல்ல. நாங்கள் நின்றது இப்படி தான். நாங்கள் சதுக்கு ஜாரியாக விட்டே போட்டேன். எங்களோட சொசைட்டிக்கு மட்டும் செஞ்சு எத்தனை நாளும் பள்ளியில் சல்லி சேர்க்கிய ஒரு கோப்பையோண்டு வந்து கொண்டுடுச்சு. கஞ்சி அது நோம்பு கஞ்சி கொடுக்க எடுத்த கோப்பரிச்சான எல்லா கோப்பையும் ஒரு ஓரத்துலேருந்து இது போத்துக்கு வந்து கொண்டு சும்மா முடிஞ்சோடனே அதில் சல்லி சேர்த்து கொண்டு தான் நினைச்சு. இந்த சல்லி எடுத்துகிட்டு ஒரு ஓரத்துலேருந்து சுண்ண பூசை தொடங்கினேன்டா அடுத்த ஓரம் வரக்குள்ளே முதலாவது இது ஓரம் வந்துட்டு மறுபேனா ஊற்ற வந்துருச்சு. அதை மறுபேனா பூசி வருஷம் சுண்ண பூசி நிச்சு. இல்லாட்டி என்னத்தையாவது பள்ளி ஒன்றை கட்டி கொண்டுச்சு. இவங்களுக்கு சதகத்து ஜாரியாவே இல்லை. இவங்க பள்ளி கட்டியதான், பள்ளிக்கு கல்லொண்டு எடுத்து குடிக்கதான் சதகத்து ஜாரியா. இவங்க அப்படி தான் நினச்சி கொண்டு நிச்சு. அது பள்ளியில் தொழியதுக்கு ஆட்கள் இல்லை. பள்ளி கெட்டி இடிச்சிய சல்லிக்கு இன்னும் கெட்டியதுக்கு போகிறோம், இன்னும் கெட்ட போகிறோம். அதுதான் அவங்களோட சதகத்து ஜாரியா. இப்போ இது மாதிரி நாங்கள் கொஞ்சம் வைடாக திங்க் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு பார்க்க எங்களோட சொசைட்டிக்கு தேவையான பிரச்சனைகளை கொஞ்சம் விளங்கியது மிச்சம் நல்லம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நாங்கள் செய்யணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சென்டர் எங்களுக்கு தேவை, பிஸ்னஸ் கன்சல்டிங் எங்களுக்கு தேவை, ஜனாசா கமிட்டிகள் தேவை, ஜகாத் சல்லி எடுத்துகிட்டு நாங்கள் அதை பிளான் பண்ணி ஏதாவது ஒரு அமைப்பில் நாங்கள் செய்யணும். ஹெல்த் கமிட்டி பாருங்கோ, இன்றைக்கு எங்கள்கிட்ட முஸ்லீம் ஆனால் கேவலமான விஷயம் உண்டு. எங்கள்கிட்ட முஸ்லீம்கள் தனக்கு புள்ள பிறக்க போகக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துட்டு உம்மா கிட்ட இருந்து ரத்தம் பெய்த்து கொண்டுருச்சு. இப்போ ரத்தம் கொடுக்கலாட்டி இது நடக்கிய வேலை, எல்லாருக்கும் மாதிரி நடக்கிய வேலை, இது புதிய விஷயமும் நல்ல ரத்தம் கொடுக்கணும். அப்போ லைஃப் வந்துட்டு இதாகிய சிச்சுவேஷன் வர குர்ஆனில் சொல்லிய ஒருத்தர்கிட்ட உயிரை பாதுகாத்துன்னு சொன்னா முழு மனுஷ சமுதாயத்தையே பாதுகாத்துன்னு சொல்லிய. அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கொண்டுட்டு நாங்கள் என்னத்தையும் செய்கிற எங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்ட உடனே ரோட்டில் நிச்சயம் குடுகாரன் உண்டு கொண்டுட்டு ரோட்டில் நிச்சயம் குடிக்காரன் உண்டு, கஞ்சக்காரன் உண்டு, சிகரெட்டை குடிச்சு ஒருத்தனை கொண்டுட்டு நாங்கள் ரத்தத்தை பேங்க்குக்கு கொடுத்துட்டு அவனோட ரத்தத்தை எங்கள் இதுக்கு போடியல்ல. நாங்கள் வேறு ரத்தம் கொண்டு அடிக்கிய அதை வேறு ரத்தம் சொல்லான பியோ ரத்தம் எடுன்னு நினச்சி கொண்டுச்சு. பிளட் பேங்க்கில் அனுப்பிய ரத்தமாம் அது வந்து பட் பேங்க்கில் அனுப்பிய ரத்தமாம். அப்படி அது ரத்தம் நல்ல மென்று நினச்சி கொண்டு நிச்சு. எங்கட சொசைட்டியில் இன்றைக்கு நிச்சயம் எங்கட புள்ளைகள் எல்லாருடைய மேலேயும் எங்கட பொம்புளைகள் எல்லாருடைய மேலேயும் இருச்சிய தாரில் ரத்தம் தெரியுமோ. ஹலால் ஹராமை பற்றி காய்ச்சி நிச்சயம் எங்கடவங்க. ஆனால் இன்றைக்கு ரத்தத்தில் மிக்ஸ் ஆண்டுருச்சு. அது இது இப்லீஸ் செய்தாண்டன் ரத்தம். நாங்கள் வெட்கப்படணும். நாங்கள் ரத்தத்தை கொடுக்காம முஸ்லிம்களோட ரத்தத்தை கொடுக்காம முஸ்லிம்களோட பியூர் ரத்தம் குடிக்காம நிச்சய மனுஷனோட ரத்தத்தை கொடுக்காம
குடிகாரன் கஞ்சகாரன் ராஷ்டிரியாதுக்காரன் ரோட்ல போற நிச்சய பிச்சைக்காரன் எல்லாரும் ரத்தத்தை கொடுத்துட்டு நாங்க ஆஜியார் மாதிரி கையை கட்டி கொண்டுட்டு ஜுப்பா போட்டு கொண்டு தாடியை கையை பிடிச்சி தாடியை எண்ணி எண்ணி நிச்சயம் எங்கட ஆட்கள் எவ்வளவு நீட்டத்துக்கு வந்து இதோ இஸ்லாம் எனக்கு விளங்கி இல்லை பாருங்கோ. எங்கட சொசைட்டில நாங்க எப்படின்னு எங்கட புள்ளே உண்டு நல்ல ஈமான்தாரியா வருமென்று எதிர்பார்க்கிய அதை ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி கொண்டு உடனே அத காஃபியருடைய ரத்தம் வந்துருச்சு எங்கட. இன்றைக்கு எங்கட சொசைட்டில 100-2 ரத்தம் குடிக்கல. இத எங்கட முஸ்லிம் ப்ரொவின்ஸுகள் இருச்சியாலேயே அதுகளும் இப்படியே தான், வித்தியாசம் ஒன்று இல்லை. நாங்கள் எல்லாரும் இம்போர்ட் பண்ணி கொண்டுச்சு. அவங்க சொல்லி எங்களுக்கு நாங்கள் சரியாக ஒரு கேன்சர் உண்டாம். அவங்களோட ரத்தத்தை அடிக்காமல், அவங்களோட கண் அடிக்காமல், அவங்களோட லீவர் அடிக்காமல், அவங்களோட எல்லாத்தையும் அடிக்காம சும்மா தந்துன்னா எல்லாத்தையும் அடிக்காம எடுத்துக்கொண்டு நாங்கள் சல்லியை குடிக்காம நாங்கள் சல்லியை கொடுத்துடனே மாஷா அல்லாஹ் எங்களுக்கு இன்னொருத்தர உயிரை பாதுகாத்த நன்மை எங்களுக்கு கிடைச்சி என்று நாங்கள் குடிக்க. இதுகளை நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு எலிமெண்டாக ஒரு ஊரில் ஒரு ஹெல்த் சொசைட்டி ஒன்று உண்டாக்கிட்டு அதில் பிளட் டொனேஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அல்லாஹ்க்காக வேறொருத்தருக்கும் அல்லாஹ்க்காக நாங்கள் செய்கிறது, அல்லாஹ்க்காக இன்னொத்தெண்டு உயிரை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் செய்கிறது. நாங்கள் நீயத்தை வச்சது அல்லாஹ்க்காக. எங்களுக்கு சிங்களவன் எடுத்தாலும் காரணம், தமிழன் யார் எடுத்தாலும் காரணம் இல்லை. நாங்கள் அல்லாஹ்க்காக குடிக்க, இன்னொத்தெண்டு உயிரை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ரத்தத்தை குடிக்க. எங்கட வேணாலும் எதனாலும் ஆக்சிடென்ட் ஆண்டு பண்ணிச்சு, எதனாலும் புள்ள பெற்று கொண்டு நிச்சு, எங்கட வேணாலும் ரத்தத்தை குடிச்சு கொண்டுச்சு. அடுத்து கொண்டு நாங்கள் எங்களோட ஆட்டிடியூட்ஸை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. இது வெக்கம் உண்டு, இது சரியான வெக்கம். இது அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியான ரிலிஜன். இது ரிலிஜனில் தான் இதெல்லாம் நடக்கியது. இது பெரிய ஒரு கேவலம். எத்தனாலும் பயான் கேட்டு 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 நாங்கள் பேச இதே செஞ்சு கொண்டுச்சு. இதில் மாறிப்படத்தான் ஒன்றும், என்ன வேற வழி இல்லை. இது நினைச்ச மாதிரி மாறத்தான் ஒன்றும். அப்போ டிசிப்ளின் கமிட்டி ஒன்று ஒரு ஊருக்கு தேவை. டிசிப்ளின் கமிட்டி ஒன்று எடுத்தேன். அது அது ஊரில் சில பிழையான விஷயங்கள் நடக்கிய. பிழையான விஷயம் மட்டும் நடக்க கொள்ள அதை மனுஷனை சொசைட்டியால் உரமாக்கிட்டு டிவி ரேடியோவில் இந்த ஸ்பீக்கரில் பள்ளியில் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிட்டான் இவர் இன்டர்நெட் கஃபேல நின்று அப்படி நடந்தாலே அப்படி இதாக்கிட்டு சொசைட்டியில் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் பிபிசிலையும் கடைசியில் வைத்தது கதை. அது மாதிரி இல்லாமல் நாங்கள் என்னத்தையும் செய்யணும், நாங்கள் அவங்களுக்கு மிஸ்டேக் ஒன்று செஞ்சிருக்கலாம், அதை நாங்கள் மறுபயணம் செய்யாமல் நிச்சயத்துக்கு அவங்களோட பாவத்தை உணர்ந்துட்டு அவங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி அடிச்சோ ஏதாவது பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் மறுபயணம் இஸ்லாத்துக்கு எடுக்கணும் அவங்கள. அப்படி இல்லாமல் வாழை எடுத்து கொண்டு போய் இது மட்டத்தனமான இஸ்லாத்தை விடுங்கோ ஹாஜி, எனக்கு விளங்கல். இது நீங்கள் இது செய்து மட்டத்தனமான இஸ்லாம், இது விடுங்கோ எனக்கு சரி. அப்போ மஸ்ஜித் டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒன்றும் தேவை. பாருங்க, இன்றைக்கு பெரிய பள்ளிகள் இருந்துச்சு, அதுக்கு வேண்டிய மட்டும் பெரிய பெரிய ஹாஜியார்மார்கள் நிச்சு, அதை பெரிய பெரிய ஹாஜியார்மார்கள் பெரிய பெரிய சல்லிகளை கொடுத்து கொண்டுச்சு. அதை பள்ளியில் எதுனாலும் பெரிய பெரிய ஆண்டு கொண்டு இருந்துச்சு. கடைசியில் என்னத்தை நடக்கியது, சுற்றுவார அடிக்க வேற ஒரு பள்ளியும் பெருசு இல்லை, எல்லாம் சின்ன பள்ளி. அது சில பள்ளிகளுக்கு சரியான தேவை. அதுகளை காணாமல் நாங்கள் ஒரு பள்ளியை பள்ளி மனுஷன் பாவிச்சிய பள்ளி அடிச்சியாலே மனுஷனுக்கு தேவை இருச்சிய பள்ளி அடிச்சு தொழியதுக்கு இடமுறை இல்லாதவனுக்கு தொழியதுக்கு இடமுறை செஞ்சு கொடுத்தா இவ்வளோ நன்மை. பள்ளி 4 தட்டு கட்டிய பள்ளிக்கு இன்னொரு 2 தட்டுகளும் ஆகல இல்லை, இன்னும் பள்ளி ஒன்று கட்டி இன்னும் இதாக்கி அதுக்கு கொடுக்காம அதை சல்லியை கொண்டு எடுத்துட்டு தேவை இருச்சிய பள்ளியை ஜெயிலானிக்கு போய்த்து பாருங்க, பள்ளியை கொஞ்சம் போய்த்து பாருங்க என்னது நடந்துருச்சுண்டு, தன்னைக்கு போய்த்து பாருங்க என்னது நடந்துருச்சு. இது சிலோன் முழுக்க எவ்வளவு பள்ளிகள் இருச்சு, எவ்வளவு தேவையான பாமர பள்ளிகள், சின்ன சின்ன பள்ளிகள், அது பள்ளிகளுக்கு போய்த்து பாருங்க. அப்போ நாங்கள் மஸ்ஜித் டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒன்று இருக்கணும். ஆனால் அது சொசைட்டியால் வார சல்லியை நாங்கள் வேறு பள்ளிகளுக்கு எடுத்து குடிக்கிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் இஸ்லாத்தை கொஞ்சம் விளங்கிரிச்சோணும் வேண்டியதும் நல்ல ஐடியா தான். அது பாருங்க மீடியா கமிட்டி ஒன்று எங்களுக்கு இருக்கணும். ஊரால் நாங்கள் அப்படி ஒரு மீடியா ஒன்று செய்யணும். அதுகளுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் 5-6 பேர் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பேப்பர்களுக்கு எழுதியதுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி எழுதியது, இஸ்லாத்தை பற்றி எழுதியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக்குகளை பற்றி எழுதியதுக்கு, மனுஷ தன்மையை பற்றி எழுதியது, இஸ்லாத்தை எப்படியே அதை ஜாஹிலியத்துடைய காலத்துக்கு இஸ்லாத்தை எப்படி இதாக்கிட்டு அவங்களை எப்படியே மாற்றினு சொல்லி எழுதணும். அப்படி இல்லாமல் ஜோஸ் பிடிச்சி இஸ்லாத்து எழுதாமல் அவர் ஹராம் இவர் ஹராம் அவர் ஃபத்வா கொடுத்து நிற்காமல் நாங்கள் ஆர்வம் உண்டியாகி மாதிரி செய்யணும். அதோட யூத் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். யூத் கமிட்டிஸ் வந்துட்டு அதால் நடக்கியது
அதால் இப்போ எங்களுக்கு நாங்கள் சின்ன கேரம் டூர்னமெண்ட் உண்டு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கு செய்யலாம். பொடி பிள்ளைகள் சேர்ந்துட்டு அவங்க ஃபித்னா செஞ்சு நாசமாட்டு போகாமல் நாங்கள் சின்ன ஒரு மேட்ச் உண்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி நாங்கள் செய்கிறது உண்டு. சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்கி எதுக்கு ஒரு லோன் ஃபண்ட் ஒன்று உண்டாக்கிட்டு அது பள்ளி ஏரியாவில் அடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா அது மாதிரி கணக்கொண்டுக்குள்ள சின்ன சின்ன இதை இன்றைக்கி ஒரு ப்ரொஸ்டியூட் ஆண்டு நிச்சயவங்க எல்லாரும் மிச்சம் பேர் வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனையால் தான் பேய்த்திருக்கு. ஒன்றும் அவங்களுக்கு ஜொப் ஒன்று இல்லை, இல்லாட்டி ஏதாவது இருக்கல் உண்டு, அதால் பேய்த்துட்டு தொடங்கிய வழி ஒன்று இல்லாமல் போய்த்து மாட்டிக்கொண்டு தான் தொடங்கியது. அப்போ நாங்கள் எங்களோட பள்ளிகளுக்குள்ளே சின்ன இது மாதிரி அமைப்பொண்டு நாங்கள் வச்சு கொண்டுச்சுன்னா எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கொள்ளணும். அது மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங் டீம் ஒன்று பாருங்கள். ஸ்கவுட் டீம் ஒன்று பள்ளியில் ஏதாவது இப்போ ஊரில் மனுஷன் ஒன்றுக்கு ஒரு ஆம்புலையில் இல்லாத ஒரு பொம்புலைகள் உண்டுக்கு ஒரு பல்ப் ஒன்று மாற்றிக்கொள்ளணும், ஒரு சின்ன டேப் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும், ஏதாவது சின்ன வேலையை ஒன்று செய்யறதுக்கு குழி ஒன்று தோணும், ஏதாவது சின்ன வேலை உண்டு. இவங்களுக்கு ஏதாவது வழியில் அதை ஊர் பள்ளிக்கு அறிவிச்சுன்னா அது ஊரில் ஒரு சின்ன டீம் ஒன்று நின்றுடா அவங்க அல்லாவுக்காக பேய்த்துட்டு செய்கிறது. அப்படி இல்லாட்டி வாலண்டியராக செய்கிற அவங்களுக்கு சல்லி கிடைச்சுண்டா கிடைச்சும், இல்லாட்டி இல்லை, அப்படி எப்படியோ ஒரு அமைப்பில் செய்கிறது, அல்லாஹ்க்காக செய்கிறது. இது நல்ல பெரியவங்களோட ஷரியா கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அவங்க கமிட்டிஸ் 2 பேருக்குள்ள செய்ய ஒரு டீம் ஒன்று வந்துச்சுன்னு என்றால் ஃபித்னா வராமல் நாங்கள் செஞ்சுக்கொள்ள பார்த்துக்கொள்ளணும். அது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதோட பாருங்க, இப்போ எங்களுக்கு எங்களோட எல்லா பள்ளியிலையும் இந்த சிலோனில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியிலையும் ஒரு எப்படியோ செஞ்சினங்களுக்கு 1 லட்சம் மட்டும் தேடிக்கொள்ளும். நான் உதாரணத்துக்கு சொல்லி 1 லட்சம் தேடிக்கொள்ளணும். இது 1 லட்சத்தை எடுத்துட்டு நான் சொல்லிய இது 1 லட்சத்தை எடுத்துட்டு ஒரு கண்ணாடி நொமிலே அஸ் கண்ணாடி ஃப்ரீயாக நாங்கள் குடிக்கன்னு சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு 200 பேருக்கு நாங்கள் ஃப்ரீ கண்ணாடி குடிக்க, இன்னும் 200 பேருக்கு 50% ஃப்ரீயாக குடிக்க, வாரம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கண்ணை செக் பண்ணிய என்று சொல்லி நாங்கள் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கொண்டு ஸ்பீக்கரை 3 வீலர் ஒன்றில் கட்டிக்கொண்டு டவுன் சுற்றுவார எல்லா இடத்துலையும் சுற்றிச்சு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று குடிக்க. என்னதையும் குடிக்கிறது இன்ன இதை பள்ளியால் இன்ன இதை முஸ்லீம்வங்க அல்லாஹுக்காக நாங்கள் இப்படி ஒரு வேலையை ஒன்று செய்கிற, நாங்கள் ஒரு தௌவத்தொண்டு குடிக்கிய பள்ளியால் இதை வேலையை செய்கிறேன்னு சொல்லி அப்போ என்னது நடக்கிது. நொமிலே கண்ணாடி குடிக்க ஃப்ரீ கண்ணாடி குடிக்க சத்துக்கிறது ஜாரியாவா இல்லையா? மனுஷனுக்கு கண் காணாத மனுஷனுக்கு கண்ணை காணியத்துக்கு நாங்கள் ஒரு கண்ணை குடிக்க சதகத்து ஜாரியாவா இல்லையா? அப்போ நாங்கள் இப்படி ஒரு வேலையோடு செஞ்சென்றால் என்ன நடக்கும்? எங்களுடைய இஸ்லாத்தை பற்றி சரியான ஆசையுண்ட ஆட்களுக்கு வரும், எங்களுக்கு அமல் செய்கிறதுக்கு ஆசை ஒன்றும் வரும். எங்களோட சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிக்கொள்ள கஷ்டப்பட்டு சென்றால் எங்களுக்கு வெக்கம் இல்லாமல் நிச்சயம் மேலுமாகும். வெக்கம் இல்லாமல் ஜுப்பா போட்டுக்கணும், தொப்பியை போட்டுக்கணும், தாடியை போட்டுக்கணும், நிச்சயம் மேலுமாகும். இனி தயவு செஞ்சு நான் ஒருத்தருக்குமே இது பிள்ளையோண்டு செல்ல போரில் எனக்கு இருந்துச்சு ஆத்திரத்துக்கு நான் சில இதில் உங்களுக்கு விளங்கிய மாதிரிக்கு சென்னை இல்லாட்டி சிலவங்களுக்கு விளங்கிய இல்லாத பிரச்சனையோண்டு மிரிச்சுண்டா நாங்கள் அந்த லெவலுக்கு இப்போ பயான்களை கேட்டு சச்சுரேட் ஆண்டுருச்சு. சச்சுரேட் எங்களுக்கு செல்லி எல்லாம் கொட்டிப்படிய அப்படி ஆண்டுருச்சு. அதாவது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எலிமெண்டேஷன்டா அல்லாஹ்க்காக நியத்து வச்சுட்டு அல்லாஹ்க்காக இது மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொள்ள எலிமெண்டேஷன்டா எல்லா பள்ளிகள்லையும் எங்களோட உலமாமார்கள் இதுக்கு முன்னுக்கு வாரண்டிஷன் என்றால் இது எங்களுக்கு செஞ்சு கொள்ள எலிமெண்டேஷன் என்றால் சின்ன அமைப்புல ஒரு சின்ன இது ஆனதுக்கு பரவாயில்லை, பெரிய லெவலில் தேவையில்லை, சின்ன அமைப்புல சின்ன அட்லீஸ்ட் இதை பற்றி எங்களுக்கு பயான்கள் கொஞ்சமாவது அது ஊரில் அவங்களே டிசைட் பண்ணிட்டு செய்யுங்கன்னு சொல்லி பயான்களாவது இது ஊர்களில் வந்துன்னு என்றால் மாஷா அல்லாஹ் பெரியோரு மாற்றம் கொண்டு வரும். எங்களோட 100க்கு 100 மறியல் போகிறது மிச்சம் குறையும். எங்களோட சொசைட்டி ஹைர் உம்மத்தாகும். எங்களோட சொசைட்டி அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியான உம்மத்தாகும். அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஆசை கொண்டு வரும், ஆர்வம் கொண்டு வரும். அப்படி வந்துட்டு இது சொசைட்டி நாங்கள் எல்லாரும் முன்னேறும். அல்லாஹ்க்கு நாங்கள் அல்லாஹ்க்காக இதை வேலை செய்கிறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ எங்களை எல்லாத்தையும் பொருந்துக்கணும். இந்த நியத்துடன் இன்ஷா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு அமைப்புண்டு. இது நான் சின்னது மட்டுமல்ல, இது மாதிரி ஊழியர்களுக்கு எனக்கு பார்க்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது இஸ்லாத்தை பற்றி எஃப் கொண்டு இருக்கியால் எனக்கு
ஒன்றுமே தெரியாத மனுஷன். நான் அல்லாட அப்துல்லா உண்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இது மாதிரி அதுக்குள்ளேயும் இயக்கத்துகளை கொண்டு அதுக்குள்ளேயும் அவனுக்கு போம்பையை வச்சுட்டு அவனுக்கு இதை வச்சு இதை செய்யாமல் அல்லாஹ்க்காக எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு இப்லீஸுக்கு மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் அல்லாஹ்க்காக எல்லா பள்ளியிலையும் இதை முள்ள செய்ய பாருங்கோ. இது உங்களுக்கு நீங்கள் அப்படி செஞ்சு கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் தரும். நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் தரும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணியதுக்கு ட்ரை பண்ணி சென்றால் நீங்கள் தொழுது நீங்கள் இந்த துவா கேட்டு நீங்கள் தாஜத்தில் நின்று கொண்டு செய்யறதுக்கு பார்க்க நீங்கள் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும் என்று ஒர்க் பண்ணி கொண்டு சொசைட்டியில் இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணியதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டா அல்லாஹ்க்காக செஞ்சிட்டா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சொர்க்கத்துக்கு தரும். இதன் அமைப்பில் இன்ஷா அல்லாஹ்